ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை காஜல் அகர்வால் தன்னுடைய பிக்கினியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 40 வயசில் என்னடா பெரிய த்ரிஷா தொப்புள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நான் பிக்கினியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி 40 வயசில் தன்னுடைய பிக்கினி, அதுவும் வந்து இதுக்கு முன்னாடி படத்தில் காட்டுற பிக்கினிக்கும் சரி, இல்லைனா வந்து கல்யாணத்துக்கு முன்பு காட்டின பிக்கினிக்கும் இப்போக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து நடிகைகள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காட்டக்கூடிய கவர்ச்சிக்கு எப்போவுமே ஒரு மவுஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சமந்தாவுக்கும் மவுஸ் அதிகம். இப்போது வந்து சமந்தாவாச்சும் வந்து எலும்பும் தோலுமாக இருந்தாங்க. இப்போது ஆனால் காஜல் அகர்வாலுடைய கவர்ச்சி வேறு மாதிரி போதையேற்றும் வகையில் இருக்குது. அதுக்கான காரணம் அவங்களுக்கு திருமணம் ஆணுச்சு 1, 2 ரீசன்னா, 2வது வந்து குழந்த பிறந்தாச்சு. ஸோ குழந்த பிறந்த ஆண்டியோடைய கவர்ச்சிக்கு எப்போவுமே மவுஸ் அதிகம் அப்படின்றது காஜல் அகர்வாலுடைய அந்த போஸ்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த மாதிரி போதையேற்றும் வகையில் நடிகை காஜல் அகர்வால் தன்னுடைய முதுகை காட்டுறதா இருக்கட்டும், பிக்கினி போட்டுட்டு பின்னழகை காட்டுறது முன்னழகை காட்டுறதுன்னு சொல்லி தெரிக்க விடக்கூடிய வகையில் நம்ம காஜல் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. ஸோ தன்னுடைய ரசிகர்கள் இப்போ வந்து பட வாய்ப்பு சுத்தமாக இல்லை, கரெக்டுங்களா? ஸோ நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சின்ன பட்ஜெட் இல்லைனா வந்து அட்டர் ஃப்ளாப்பான படங்களாக தான் இருக்கும். இல்லைனா பெரிய ஹீரோஸ்க்கு, அதாவது 60-70 வயசு ஹீரோஸ்க்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வகையில் தான் காஜல் அகர்வாலுடைய மார்க்கெட்டே இருக்குது. ஸோ இப்படியே போனால் நம்மளுடைய கரியரை ஊற்றி மூடிடுவாங்க அப்படின்றதுக்காக கவர்ச்சி பாதைக்கு திரும்பி இருக்கிறாரு. அவருடைய ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணி கவர்ச்சியை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கான சாட்சி தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. நிதி அகர்வால் தன்னுடைய தங்கச்சி கூட கவர்ச்சியான ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி தன்னுடைய இன்ஸ்டா ரசிகர்களை வந்து குஷிப்படுத்தியிருக்கிறாரு. இவர் ஏன் இன்ஸ்டா ரசிகர்களை குஷிப்படுத்துகிறோம், கவர்ச்சியான ஃபோட்டோஸ் போட்டு அந்த என்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள்லாம் வந்து இப்போது காஜல் அகர்வாலோடைய ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து தெரிக்க விடுவீங்களா நைட்டில். ஆனால் அதுக்கு இவங்க பண்ணக்கூடிய, நீங்கள் உங்களெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டு நடிகை காஜல் அகர்வால் லட்சக்கணக்கில் வந்து பணம் சம்பாதிக்கிறார். பட வாய்ப்பு எதுவும் இல்லை அப்படின்னாலுமே மாதம் வந்து லட்சக்கணக்கில் பணம் வந்து சம்பாதிச்சிட்ருக்கிறார். அது எப்படி அப்படின்னா, அவர் போடக்கூடிய காஜல் அகர்வால் அவங்க போடக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன சோப் ஆடு வந்து அவங்களுடைய இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டோரியாக. அந்த ஸ்டோரிக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து சம்பளம் வாங்குகிறாங்க. ஸோ எப்படி வந்து சம்பளம் வாங்குறாங்கன்னா, அவங்களுடைய ஃபாலோவர்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கான சம்பளம் நிர்ணயிக்கப்படுது. ஸோ காஜல் அகர்வால் இவ்வளோ காசு வாங்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய போஸ்டெல்லாம் போட்டு மக்களை என்கேஜிங்காக வச்சுக்கணும். ஸோ அவங்களோட இன்ஸ்டா வந்து காணாமல் போகிற அளவுக்கெல்லாம் இருக்காது. ஸோ என்கேஜிங்கான ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட்டாக இருந்தால் லட்சக்கணக்கில் பணத்தை வந்து வாரி அடிப்பாங்க. அதனால தான் காஜல் அகர்வால் தன்னுடைய ஆடையை கழட்டி ரசிகர்களை வந்து என்கேஜிங்காக வச்சிட்ருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து சூட்சமும். பல நடிகைகள் இந்த விஷயத்தை தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ காஜல் அகர்வாலுடைய இந்த முயற்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். 40 வயசை தாண்டி ஆண்டியோடைய கவர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அது மூலமாக பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.